ஸோ ஹலோ கைஸ், ஸோ நீட் 2025 ரிசல்ட் நேற்று வந்து அனௌன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் நீட் 2025ஓட கட் ஆஃப் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மோர் தென் 100 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோட வித் ப்ரூஃப் எவ்வளோ மார்க் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் தமிழ்நாட்டில் என்ன கட் ஆஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் போய் சார் நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் 1,35,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2025ல அப்பியர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ அதில் அப்ராக்சிமேட்லி 76,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் இயர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2024ல அப்பியர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ அதில் அப்ராக்சிமேட்லி 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நீட் 2024. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது 2.35% பாஸ் ரேட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேட்டா டு ப்ரூவ் தட் கட் ஆஃப் மோர் தென் 100 மார்க் டிக்ரீஸ் ஆக போகுதுங்கிறதுக்கு. ஸோ அபோவ் 650 இந்த வருஷம் ஜஸ்ட் 73 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் மோர் தென் 700 ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு லாஸ்ட் இயர். அதே மாதிரி 1,260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 601லேருந்து 650 வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க. இதுவுமே என்டையர் நீட்ல நடந்த ஒரு டிராஸ்டிக்கலான சேஞ்ச் தான். அப்போ மோர் தென் 600 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இந்த வருஷம் ரொம்பவே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10,658 ஸ்டூடெண்ட் வந்து 550 to 600 அந்த மார்க் ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 501 to 550 அந்த மார்க் ரேஞ்சில் வந்து இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 90,000 ஸ்டூடெண்ட் 401 to 450 அந்த மார்க் ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் டீடைல் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் இந்த வருஷம் மார்க் லிஸ்ட். ஸோ டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வருஷம் பாஸ் மார்க் என்ன கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 162 மார்க்காக வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் 144 மார்க்காக வந்து அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயரோட பாஸ் மார்க் 127 இருந்துச்சு அண்ட் இந்த வருஷத்தோட பாஸ் மார்க் 113 வந்து இருக்கு. பாஸ் மார்க் குறைஞ்சிச்சுன்னா கட் ஆஃப் 100% குறையும். அதுவும் இந்த ரேஞ்சில் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மோர் தென் 100 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் இயர் 50,000th ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து 620 மார்க் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் அதே 50,000th ரேங்க்ல வந்து அப்ராக்சிமேட்லி 500 மார்க் வந்து இருக்கு. திஸ் ப்ரூவ்ஸ் தட் 120 மார்க் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் இயர் 1 lakh ஸோ அந்த ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து 580 மார்க் வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் அதே 1 lakh ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து 460 மார்க் வந்து இருக்கு. ஸோ திஸ் அகேன்ஸ்ட் ப்ரூவ் தட் 120 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். லாஸ்ட் இயர் 2 lakh அந்த ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து 500 மார்க்காக வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் அதே 2 lakh அந்த ஆல் இண்டியா ரேங்க்ல வந்து 400 மார்க்காக வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடோட 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 650 மார்க்காக வந்து இருந்துச்சு. அப்போ 120 மார்க் அதில் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 530 to 540 இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபராக வந்து இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 618 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பிசி கேட்டகரியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 495 to 500 ஸோ இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபராக வந்து இருக்கீங்க. லாஸ்ட் இயர் பிசிஎம் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 611 வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 120 மார்க் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ 490 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் எம்பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 602 வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 120 மார்க் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 475 to 480 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரியோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 530 மார்க்காக வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 420 to 430 அந்த மார்க் ரேஞ்சில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் எஸ்சிஏ கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க் 463 வந்து இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் 365 வந்து 375 ஸோ அந்த மார்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் எஸ்டி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 477 இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் எஸ்சிடி கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து 377 390 ஸோ அந்த மார்க் ரேஞ்சில் வந்து வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வித் ப்ரூஃப். இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல டிஎன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மோஸ்ட் அக்யூரேட்டான கட் ஆஃப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.